வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க. இந்த சும்மா உட்காந்துருக்காங்கன்றாங்களே, அவங்க வீட்டில் வேலை செய்யலைன்னா ஸ்பௌஸால், ஹஸ்பண்டால் அவர் வேலையை ஒழுங்காக செய்ய முடியுமான்னு கேட்குது கோர்ட்டு. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். நமக்கு உரிமை இருக்குது என்றதை நம்பினா மாத்திரம் போராதுங்க. கோர்ட்டில் ஜட்ஜ் உட்கார்ந்துருக்காருல்ல, அவர் நம்பணும், நம்ப வைக்கணும். அதை எடுத்து உரைப்பது தான் அட்வொகேசி. நேற்று கூட ஒரு மேடம் ஃபோன் பண்ணாங்க, எனக்கு ஒரு பர்டிகுலர் கேஸ் இருக்குது, அதை நானே எடுத்து உரைக்கலாமா? கண்டிப்பாக உரைக்கலாம். நீதிமன்றத்தில் நேரடியாக போய் வாதாடலாம். கன்வின்ஸ் பண்ணுறீங்களா இல்லையா, அவ்வளோதான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட் டெல்லி ஹைகோர்ட்லேருந்து. ஒய்ஃப் ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க மெஜிஸ்ட்ரியல் கோர்ட்டில் போயிட்டு. அந்த மெயின்டெனன்ஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க கோர்ட்டில். என்ன டிஃபென்ஸ் ஹஸ்பண்டுன்னா, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களால வேலை பார்க்க முடியும், வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியதானே, வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க. இந்த வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாங்களே, அதை தான் எடுத்து வாதாடுறாங்க இந்த அம்மா ஹைகோர்ட்டில். அந்த ஜட்மெண்ட் படிக்கிற பாருங்க. A homemaker's labor helps his earning spouse function effectively, and it was unjust to disregard her contribution while deciding maintenance by equating her joblessness with idleness. வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க. இந்த சும்மா உட்காந்துருக்காங்கன்றாங்களே, அவங்க வீட்டில் வேலை செய்யலைன்னா ஸ்பௌஸால், ஹஸ்பண்டால் அவர் வேலையை ஒழுங்காக செய்ய முடியுமான்னு கேட்குது கோர்ட்டு. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்களே ஒய்ஃப் வீட்டில், அது சேலரி ஸ்டேட்மெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் யூ நோ தி கமர்ஷியல் வேல்யூ ஆஃப் தட். வீட்டில் வேலை செய்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் மறுபடியும் ஒரு லைன் படிக்கிறேன் பாருங்கள். மேனேஜிங் a household, caring for children, supporting the family, and adjusting one's life around the career and transfers of the earning spouse are all forms of work, even though they are unpaid and often unacknowledged. The judge noted, adding, these responsibilities do not appear in bank statements or general taxable income, but they form the invisible structure on which the many families function. ஒரு குடும்பத்துடைய அடித்தளமே இதுதான். And so the High Court gave her maintenance. I want to quote திருக்குறள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசாண்ட சொற்காத்து சோர்விலால் பெண். அதை நம்ம மறந்துடுறோம். ஸோ நம்ம கேஸை எப்படி எடுத்து உரைக்கிறோம் அந்த ஜட்ஜென்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொன்னேன், நம்ம கேஸை வின் பண்ணுறதுன்றது ஒரு படகுல அடுத்த கரையில் போய் சேர்ற மாதிரி. படகோட்டிக்கு தெரியணும் அந்த ஆறு எப்படி இருக்குன்னுட்டு. அதே போல தான் ஒரு லாயருடைய வாத திறமை. அப்படி லாயர் இல்லைன்னா உங்களுடைய வாத திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டம் மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் மேலே ஒரு நம்பர் போகுது, வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக அதை நாங்கள் அடுத்த எபிசோடை கவர் பண்ணுறோம். இதுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இது கமெண்ட் பாக்ஸ்லேயே போடுங்க. ஸோ தட் இட் வில் ரீச் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.